வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்காக செய்தால் தோல்வி. கடமைக்கு செய்யாமல் கடமையை செய்து சென்ற இடமெல்லாம் தன் பேச்சால் வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் நமது சிறப்பு விருந்தினர் செல்வன் மோகன்வேலுக்கு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் அவர்கள் பொன்திகிலை அணிவிக்கவும், நம் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் ஜோ சேவியர் இயேசு சபை அவர்கள் நினைவு பரிசினை வழங்கவும் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நம் மரியன்னை இசைக்குழுவினரின் பாடல். நாளைய உலகை ஆளும் தலைவர்களே வருக, தாய் தமிழ் ஈண்டெடுத்த புதல்வர்களே வருக. நாளைய உலகை ஆளும் தலைவர்களே வருக, தாய் தமிழ் ஈண்டெடுத்த புதல்வர்களே வருக. பாரத தேசத்தின் சிற்பிகளே வருக, பாரத தேசத்தின் சிற்பிகளே வருக. பண்பாட்டை கட்டி காக்க அணிதிரண்டு வருக, பண்பாட்டை கட்டி காக்க அணிதிரண்டு வருக. இறைவன் படைப்பில் இயல்பு கெடாமல் தொடரும் பட்டியலில் இன்றும் உயர்ந்திருக்கிறது குழந்தைகளின் சிரிப்பு. இன்று வரை நாம் எத்தனை விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். அதில் மிகச்சிறந்த விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி வருகிறோம். நவம்பர் 14 நம் பாரத திருநாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. மாணவர்களே, இன்று நாமெல்லாம் மாணவன் எனும் பருவத்தினுள்ளே அழகாக பொறிந்து விட்டோம், ஒன்றிணைந்து விட்டோம். இன்னும் எத்தனை மாணவர்கள் குழந்தை தொழிலாளராய், குழந்தை திருமணத்தால், கல்வி கற்காமல் குழந்தை பருவத்தை அனுபவிக்காமல் இருக்கும் குழந்தைகள் எத்தனை பேர்? உலகிலே ஆதரவற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 43.3 மில்லியன் ஆதரவற்ற குழந்தைகள் உள்ளனர். குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 31 பில்லியன். முயற்சிகள் பல எடுப்போம், சாதனைகள் பல படைப்போம், சரித்திரங்கள் பல படைப்போம். நன்றி, வணக்கம். குழந்தைகளை கொண்டாடுவோம். வெள்ளை உள்ளம் கொண்ட முல்லை மலர்களே, மரியன்னை மடியில் தவழும் மழலை செல்வங்களே, நேரு மாமா இதயத்தில் சூடிய ரோஜா புஷ்பங்களே, தமிழகத்தின் தவ புதல்வர்களே, இந்தியாவின் இளவரசர்களே, இன்று ஒரு நாள் குழந்தைகள் திருநாள். நாங்களும் சிறுவர்களாகிறோம், சிரித்து மகிழ்கிறோம். மயில்களைப் போல் மழையில் நனைகிறோம், குயில்களைப் போல் சிறகை விரிக்கிறோம். குழந்தை பருவம் என்பது மகிழ்ச்சியின் பருவம். ஆகவே இந்த இனிய குழந்தை தின வாழ்த்துக்களோடு ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், நிர்வாக அருட்தந்தையர்களை அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை கூறுகின்றோம். உங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தி வாழ்வில் உயர உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமையை கலைத்து என்றும் ஒரே குடும்பமாய் வழிநடத்தி வருகின்ற நமது பள்ளி தலைமையாசிரியர் அருள்பணி மை ஆரோக்கியதாஸ் சேஷா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவி என்ற தீபம் ஏற்றி ஒவ்வொரு மாணவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எம் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரமாய் வைத்து நிகழ்ச்சிகளை நடத்திய எம் ஆசிரியருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதும் நட்புதான் என்பதற்கேற்ப மேடை அலங்காரம், ஒளி அமைப்பு, வரவேற்பு, நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய ஆசிரியர்கள் போனவற்றில் இணைந்து பயணித்த ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.